ஏன்டா டேய், உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு இதுவே கிடையாதாடா? ஏதோ ஒரு மனுஷன் வந்தான், என்ன மற்ற மக்களை பார்த்து அவதிப்படுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தான். ஏதோ கஷ்டப்படுறா போல், இல்லைன்னு சொல்லலை. ஏன்டா டேய், உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? ஏதோ அந்த மனுஷன் வந்தான், நல்லது செய்யணும், ஏதோ பண்ணணும்னு வந்தான். கரூரில் சேர்த்தது என் குடும்பம் மாதிரி தான், இல்லைன்னு சொல்லலை, ஓகேவா? அதுக்குன்னு அந்த மனுஷன் மேலே இவ்வளோ பழி போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? சொல்லு. இது வரைக்கும் நடந்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை சொல்லு? அந்த மனுஷன் வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆள் ஏதோ செய்யணும்னு வர்றாரு. கரூரில் செத்துது அவருக்கு தெரிஞ்சிருந்தா இது நடந்திருக்காது. போலீஸ்கார அந்த அடி நடத்துறதும் மக்கள் மேலே அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு அந்த அடி நடக்கிறது எதனால்? எவனோ ஏவி போடுறதுனால தானே இது நடக்கிறது. இவருக்கு கெட்ட பேர் வரணும்னு சொல்லிட்டு தானே நடக்கிறது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எங்கள் அண்ணன் வருவார். எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் நிற்போம். இது மாற்று கருத்தே கிடையாது. உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணின்னு போங்க. நான் கேட்கணும்னு நினச்சா இன்னும் நானே கேட்பேன், இன்னும் நான் பண்ணுவேன். ஆனால் என்னால் கேட்க முடியல. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு நான் ஆதரவு இருக்கேன். எங்கள் அண்ணாவை என்ன பண்ண முடியும் சொல்லு? மற்ற அந்த மனுஷன் வந்தான், ஏதோ செய்கிறான். ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு மக்களுக்கு ஒரு ஜனத்தை உயிரை எடுத்து நீங்கள் ஆட்சி நடத்துறது சத்தியமாக ஒஸ்ட்டு. ஒஸ்ட்டு அவ்வளோ ஒஸ்ட்டு. எங்கள் அண்ணன் ஆட்சி நடக்கும், நான் உறுதியாக சொல்கிறேன். என் ஓட்டே எங்கள் அண்ணனுக்கு தான். எந்த உயிரும் விட முடியாது. என்ன பண்ண முடியும் பண்ணிப்போம். என்ன என் ஊர் காஞ்சிபுரம், என் பேர் காதர். உங்களால் என்ன பிடுங்குறீங்களோ பிடுங்கடா. நான் எனக்கு பேக்ரவுண்டு எதுவுமே கிடையாது. பிடுங்கடா பார்க்கலாம். எங்கள் அண்ணனுக்கு நான் நிற்கிறேன்டா. கொட்டாய நான் நிற்கிறேன்டா.